ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRT. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening students. Today we are going to see 12th standard zoology. So last class we discussed about menstrual cycle and menstrual hygiene. So today we are going to see the next topic, fertilization and implantation. Fertilization and implantation. So fertilization occurs when a haploid sperm fuses with a haploid ovum to form a fertilized egg or diploid zygote. So fertilization na enna kuduthirukanga. It occurs when a haploid sperm, haploid means 1n number, haploid sperm and fuses with a haploid ovum. So this is also 1n number to form a fertilized egg or diploid zygote. So diploid means 2n in number. So fertilization நடக்கும்போது என்ன ப்ராசஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த haploid sperm and haploid ovum fuse ஆகி ஒரு diploid zygote form ஆகும். That is called fertilization. So the sperms deposited in the female reproductive tract undergo capacitation. So it is very important, one more question. Capacitation, which is a biochemical event that enables the sperm to penetrate and fertilize the egg. So fertilization நடக்கும்போது என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஸ்பெர்ம்ஸ் என்ன ஆகும்னாக்கா அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் டெபாசிட் ஆகிடும். என்டர் ஆனவுடனே அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் டெபாசிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற ப்ராசஸ் தான் வந்து கெப்பாசிட்டேஷன். ஸோ விச் இஸ் ஏ பயோகெமிக்கல் ஈவெண்ட். ஏன் பயோகெமிக்கல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பயோ மீன்ஸ் லைஃப் இல்லையா? ஸோ பயோ மீன்ஸ் லைஃப். ஸோ ஒரு லைஃப்பில் நடக்கிற கெமிக்கல் ப்ராசஸ், கெமிக்கல் ஈவெண்ட்டுங்கிறதுனால இதை வந்து பயோகெமிக்கல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. So that enables the sperm to penetrate and fertilize the egg. So capacitation அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பெர்ம்ஸ் வந்து இந்த எக்கை வந்து பெனட்ரேட் பண்ணிட்டு போவோம். ஸோ பெனட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு capacitation. So fertilization occurs only if the ovum and sperms are transported simultaneously to the ampullary isthmic junction of the fallopian tube. ஸோ ஃபர்டிலைசேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ போத் இந்த ஸ்பெர்ம்ஸும் ஓவமும் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒன்றாவே அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸோட பார்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஆம்புலரி ரீஜன், இஸ்துமிக் ரீஜன், அதுக்கப்புறம் தான் இன்ஃபண்டிபுலம் வரும் இல்லையா? ஸோ அந்த ரீஜனில் ரெண்டுமே ஒரே டைமில் டிரான்ஸ்போர்ட் ஆகி ஜாயின் ஆகும்போது தான் வந்து ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ Before a sperm can enter the egg, it must penetrate the multiple layers of granulosa or follicular cells. So granulosa cells means cells having very minute granules இருக்கிறதுனால தான் அது granulosa cellsன்னு சொல்லுவாங்க. So otherwise called the follicular cells, which are around the ovum forming the corona radiata. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஸ்பெர்ம்ஸ் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும், என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த எக்கில் நிறைய லேயர்ஸ், மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். அந்த எல்லா மல்டிபிள் லேயர்ஸையும் இந்த ஸ்பெர்ம் என்ன பண்ணணும்னா அதை தாண்டி போகணும் இல்லையா? ஸோ அந்த மல்டிபிள் லேயர்ஸில் இருக்க செல்ஸுக்கு பேர் தான் வந்து கிரானுலோசா ஆர் ஃபாலிகுலர் செல்ஸ். அந்த எல்லா செல்ஸுமே சேர்ந்து ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். தட் இஸ் கால்டு த
கொரோனா ரேடியேட்டா. ஸோ இந்த லேயரை தாண்டி இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து அந்த எக்குக்குள்ளே பெனட்ரேட் ஆகி போகணும். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் ஃபர்டிலைசேஷன். So the follicular cells are held together by an adhesive cementing substance called hyaluronic acid. ஸோ இந்த ஃபாலிகுலர் செல்ஸ் அந்த கொரோனா ரேடியேட்டரில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபாலிகுலர் செல்ஸ் எல்லாமே இருக்கும், அவுட்டர் லேயர் ஆஃப் த எக். ஸோ இந்த செல்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் நல்லா டைட்டாக ஜாயிண்டாக இருக்கும். ஸோ பை அன் அன்ஹெசிவ் சிமெண்டிங் சப்ஸ்டன்ஸ் எது வந்து அந்த செல்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்குன்னு பார்த்திங்கன்னா தட் இஸ் த ஹைலரோனிக் ஆசிட். ஸோ த ஆக்ரோசோமல் மெம்பரைன் disintegrates. Acrosomal membrane disintegrates releasing the proteolytic enzyme hyaluronidase during sperm entry through the corona radiata and zona pellucida. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து எக்கில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் இல்லையா. இப்போ ஸ்பெர்மில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆக்ரோசோமல் மெம்பரைன் அந்த ஸ்பெர்மோட ஹெட் போர்ஷனில் டிப் ரீஜனை தான் ஆக்ரோசோமல் ரீஜன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்ரோசோமல் மெம்பரைன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே டிசன்டகிரேட் ஆகிடும். அதாவது லிபரேட் பண்ணும். எதை லிபரேட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இட் ரிலீஸிங் த proteolytic enzyme. Proteo means proteins, lytic means lysis. Lysis na dissolve பண்றது, dissolving. ஸோ ப்ரோட்டீன்ஸை டிசால்வ் பண்ணுற ஒரு என்சைம், அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஹைலரோனிடேஸ். ஸோ இந்த என்சைமை இந்த ஆக்ரோசோமல் மெம்பரைன் ஸ்பெர்மில் இருக்கிற ஆக்ரோசோமல் மெம்பரைன் வந்து ரிலீஸ் பண்ணும். எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்பெர்ம் எக்கில் என்டர் ஆகும்போது அந்த கொரோனா ரேடியேட்டாவும் அதுக்கு நெக்ஸ்ட் லேயரான ஜோனா பெல்லுசிடாவும் ரீச் பண்ணும்போது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைலரோனிடேஸ் அப்படிங்கிற என்சைமை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஆக்ரோசோமல் ரியாக்ஷன். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்ரோசோமல் ரியாக்ஷன். ஒன்றும் இல்லை, இந்த ஹைலரோனிடேஸ் என்சைமை ரிலீஸ் பண்ணுற அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் ஆக்ரோசோமல் ரியாக்ஷன். இது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த acrosomal membrane of the sperms. So once fertilization is accomplished, cortical granules from the cytoplasm of the ovum form a barrier called the fertilization membrane. ஸோ இப்போ ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சு, அதாவது ஸ்பெர்ம்ஸ் வந்து அந்த கொரோனா ரேடியேட்டாவும் ஜோனா பெல்லுசிடாவும் தாண்டி உள்ளே வந்து போயிட்டு ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த செல்ஸை சுற்றி அந்த ஃபாலிகல்ஸை சுற்றி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அனதர் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். ஸோ அனதர் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும், தட் இஸ் கால்டு த கார்டிகல் கிரானியூல்ஸ். அது எல்லாமே சேர்ந்து என்னவா ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் ஃபார்ம் ஏ பேரியர். ஒன்ஸ் அந்த ஸ்பெர்ம்ஸ் என்டர் ஆன உடனே அந்த செல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பேரியர் தடுப்பு அணை மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ தட் இஸ் கால்டு த ஃபர்டிலைசேஷன் மெம்பரைன். எதை சுற்றி இருக்கும்? ஓவமை சுற்றி இருக்கும். ஸோ எதுக்காக இந்த ஃபர்டிலைசேஷன் மெம்பரைன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் ஃபர்தர் பெனட்ரேஷன் ஆஃப் அதர் ஸ்பெர்ம்ஸ், தஸ் polyspermy is prevented. So poly means many. ஸோ அந்த ஃபர்டிலைசேஷன் மெம்பரைன் எதுக்காக ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெர்ம்ஸ் மட்டும்தான் அந்த எக்குக்குள்ளே என்டர் ஆகும் இல்லையா. அதனால் அந்த என்டர் ஆனதுக்கு அப்புறமேட்டா மற்ற ஸ்பெர்ம்ஸ் எதுவுமே என்டர் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்டிலைசேஷன் மெம்பரைன். ஸோ த ஃபஸ்ட்டு cleavage produces two identical cells called blastomeres. ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சு, அதாவது ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ளீவேஜ் ப்ராசஸ். க்ளீவேஜ் இஸ் நத்திங் பட் டிவிஷன். ஸோ அந்த எக்குக்குள்ளே தான் அந்த ஸ்பெர்ம் என்டர் ஆச்சு இல்லையா. ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த எக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ளீவேஜ், ஃபஸ்ட்டு டிவிஷன் நடக்கும். ஸோ டிவிஷன் நடந்த உடனே எத்தனை செல்ஸாக ஃபார்ம் ஆகும்னு பார்த்திங்கன்னா 2 identical செல்ஸ், 2 செல்ஸாக, ஒரு செல் வந்து 2 செல்ஸாக டிவைட் ஆகிடும். ஸோ அந்த செல்ஸுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா தட் இஸ் கால்டு த blastomeres. ஸோ தீஸ் ப்ரொடியூஸ் 4 செல்ஸ், 8 அண்டு ஸோ ஆன். ஸோ இந்த 2 செல்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப அது 4 செல்ஸாக டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் 8 செல்ஸாக அதேமாதிரி கண்டினியூஸாக மல்டிப்ளை ஆகிட்டே டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆஃப்டர் 72 hours ஆஃப் ஃபர்டிலைசேஷன் a loose collection of cells forms a berry shaped cluster of 16 or more cells called the morula. This is very important 3 mark question. What is morula? ஸோ இந்த ஆஃப்டர் 72 hours ஃபர்டிலைசேஷன் நடந்து 72 ஹார்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா
அந்த செல் எப்படி இருக்கும், அந்த எக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் கண்டெய்ன்ஸ் ஏ லூஸ் கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ். நிறைய செல்ஸ் வந்து லூஸாக கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா இட் லுக்ஸ் லைக் ஏ வெரி ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ஸோ அதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 16 செல்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நடக்கிற டிவிஷனால் இன்னும் நிறைய செல்ஸும் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கிளஸ்டர் ஆஃப் செல்ஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா தட் இஸ் கால்டு த மோருலா. So under the influence of progesterone, smooth muscles of the fallopian tube relax and the dividing embryo takes 4 to 5 days to move through the fallopian tube into the uterine cavity and finally gets implanted in the uterine wall. So next process, இப்போ வந்து அந்த ball of cells ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா progesterone அப்படிங்கிற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ ஃபீமேல் பாடியில் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன் எதை இன்டியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப். அந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு டியூப்லைட் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறமா இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கிற ஸ்மூத் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டா அந்த எம்ப்ரியோ என்ன ஆகும்னாக்கா இட் டேக்ஸ் 4 to 5 days. ஸோ அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் வழியாக அது வந்து மூவ் ஆகி போகும். ஸோ எங்கேருந்து ஓவரீஸ்லேருந்து எக் ரிலீஸ் ஆகி அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறமேட்டா அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக மூவ் ஆகி எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் ரீச்சஸ் த யூட்டரைன் கேவிட்டி. ஸோ யூட்டரைன் கேவிட்டியில் யூட்ரஸ் ஒன்ஸ் அந்த யூட்ரஸில் ரீச் ஆனதுக்கப்புறமேட்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் கெட்ஸ் implanted in the uterine wall. ஸோ அந்த வாலில் வந்து போயிட்டு அந்த எம்ப்ரியோ அட்டாச் ஆகிடும். So at this point the embryo consists of a fluid filled hollow ball of about 100 cells called the blastocyst. So இந்த ஸ்டேஜில் அந்த எம்ப்ரியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஏ ஃப்ளூயிட் ஃபீல்டு. உள்ள அந்த எம்ப்ரியோக்குள்ளே நிறைய ஃப்ளூயிட் செக்ரேஷன் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 100 செல்ஸால் ஃபார்ம் ஆகியிருக்கும். ஸோ அந்த 100 செல்ஸ் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் என்ன சொல்கிறாங்கன்னா தட் இஸ் கால்டு த blastocyst. So the blastocyst is composed of a single layer of large flattened cells called trophoblast. So இந்த blastocyst-ல நிறைய செல்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த அவுட்டர் லேயர் ஆஃப் flattened cells அது எல்லாமே சேர்ந்து தான் என்ன சொல்கிறாங்க தட் இஸ் கால்டு த trophoblast and a small cluster of 20 to 30 rounded cells called the inner cell walls. ஸோ இது பார்த்திங்கன்னா திஸ் இஸ் த ட்ரோபோபிளாஸ்ட் இஸ் த அவுட்டர் லேயர் இல்லையா. ஸோ இன்னர் அந்த செல்லுக்குள்ளே எம்ப்ரியோக்குள்ளே பார்த்திங்கன்னா இட் கண்டைன்ஸ் 20 to 30 ரவுண்டட் செல்ஸ் தட் இஸ் கால்டு த இன்னர் செல் மாஸ். ஸோ த இன்னர் செல் மாஸ் ஆஃப் த blastocyst டெவலப்ஸ் இன்டு த எம்ப்ரியோ. ஸோ அந்த உள்ளே இருக்கிற அந்த செல் மாஸ் தான் என்னவா டெவலப் ஆகும், எம்ப்ரியோவாக டெவலப் ஆகும் அண்ட் பிகம்ஸ் எம்பெடட் இன் த எண்டோமெட்ரியம் ஆஃப் த யூட்ரஸ். ஸோ எம்ப்ரியோவாக டெவலப் ஆகும். எங்கே அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸோட எண்டோமெட்ரியல் லேயர் தட் இஸ் த இன்னர் லேயர் ஆஃப் த யூட்ரஸில் போய் அட்டாச் ஆகிடும். So this process is called implantation and it results in pregnancy. So once அது வந்து எம்ப்ரியோ போய் அந்த யூட்ரைன் வாலில் அட்டாச் ஆனது அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பார்த்திங்கன்னா தட் இஸ் கால்டு இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரெக்னன்சி ஸ்டார்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரெக்னன்சி டைம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது என்னென்ன ப்ராசஸஸ் நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த எக். இதுதான் வந்து எக்கு. திஸ் ஆர் த ஃபாலிகுலர் செல்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலிகுலர் செல்ஸ். ஸோ ஓவரீஸோட அவுட்டர் லேயர் ஆஃப் செல்ஸ், அவுட்டர் லேயரில் பார்த்தீங்கன்னா எபித்தீலியல் லேயரில் நிறைய செல்ஸ் இருக்கும். அதுதான் வந்து ஃபாலிகுலர் செல்ஸ் ஆர் கிரானுலார் செல்ஸ். அதுதான் மல்டிப்ளை ஆகி என்னவா ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம், எக்காக. அதாவது ஒரு எக்கு தான் ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் த எக். தீஸ் ஆர் த underdeveloped follicular cells. ஸோ இங்கே எக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா திஸ் இஸ் த எக் சைட்டோபிளாசம். எக்கோட இன்னர் லேயர் சைட்டோபிளாஸ்மிக் ரீஜன் ஆர் த ஓபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னோம். ஸோ திஸ் இஸ் த அவுட்டர் லேயர் ஜோனா பெல்லுசிடா எக் பிளாஸ்மா மெம்ப்ரெயின். ஸோ திஸ் இஸ் த எக் பிளாஸ்மா மெம்ப்ரெயின். ஸோ தீஸ் ஆர் த கார்டிக்கல் கிரானியூல்ஸ். இங்கே க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா.
ஒரு பேரியராக ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கார்டிகல் கிரானியூல்ஸ் எல்லாமே சேர்ந்து, அதாவது ஸ்பெர்ம் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பாலிஸ்பெர்மியை ப்ரிவெண்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டிகல் கிரானியூல்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஸ்பெர்ம் நியூக்ளியஸ். ஸோ திஸ் இஸ் த ஆக்ரோசோம். ஸ்பெர்மோட இது வந்து எக்கோட பார்ட்ஸு, இது பார்த்திங்கன்னா ஸ்பெர்மோட பார்ட்ஸு. ஸோ டிப் போர்ஷன், அந்த ஸ்பெர்மோட டிப் போர்ஷனில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஆக்ரோசோமல் ரீஜன். ஸோ ஆக்ரோசோமில் இருந்து தான் பார்த்திங்கன்னா என்ன என்சைம் ரிலீஸ் ஆகும்னு சொன்னால் ஹைலாருனிடேஸ் அப்படிங்கிற என்சைம் இங்கே பாருங்கள் டிசன்டெக்ரேட் ஆகி ரிலீஸ் பண்ணது பாருங்கள் அந்த என்சைமை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த ஸ்பெர்ம் நியூக்ளியஸ். ஸோ these are the parts of the egg and the sperm. So these are the follicular cells. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு வந்து இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்பர் 1 இதுதான் வந்து ஃபஸ்ட் ஈவெண்ட் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் ஃபர்டிலைசேஷன். இந்த ஸ்பெர்ம் வந்து எக்கை ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, the sperm migrates through the coat of follicle cells and binds to receptor molecules in the zona pellucida of the egg. So first வந்து sperm migrates to reach the zona pellucida. அந்த outer layer ரீச் பண்ணோடனே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த follicular cellsல இந்த செல்ஸுக்கு மேலே மோஸ்ட்லி எல்லா செல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் இருக்கும், தட் இஸ் கால்டு த ரிசப்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ அது எதன் மூலிமா நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரிசப்டார் மாலிகூல்ஸ் அந்த செல்ஸுக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த ரிசப்டார் மாலிகூல்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் என்ட்ரி ஆச்சுன்னா அது வந்து அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி இன்ஃபர்மேஷனை உள்ளே கொண்டு போகும். ஸோ அந்த ரிசப்டார் மாலிகூல்ஸ் தான் என்ன பண்ணுன்னா, ஸ்பெர்ம் என்டர் ஆனவுடனே ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் என்டர் ஆகிருக்கு அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷனை உள்ளே கொண்டு போகும். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இப்போ செகண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னாக்கா, this binding induces the acrosome reaction in which the sperm releases hyaluronidase into the zona pellucida. So once bind ஆயிடுச்சு sperm போயிட்டு அந்த zona pellucida outer layer of the eggல bind ஆயிடுச்சு. bind ஆனோடனே என்ன ஆகுனா acrosomal reaction நடக்கும். ஸோ அந்த அவுட்டர் லேயர் ஆக்ரோசோமல் வால் வந்து டிசன்டெக்ரேட் ஆகி உள்ளே இருக்க என்சைம் வந்து ரிலீஸ் ஆகும். திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, பிரேக் டவுன் ஆஃப் த zona pellucida by these enzymes allows the sperm to reach the plasma membrane of the egg. ஸோ இந்த என்சைம்ஸ் என்ன பண்ணுனாக்கா, zona pellucida வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இது வந்து ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் சொன்னோம் இல்லையா. ஸோ ப்ரோட்டீன்ஸை லைசிஸ் அதாவது டிசால்வ் பண்ணிவிட்டு உள்ள அந்த பிளாஸ்மா மெம்பரைன் வரைக்குமே வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து ரீச் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஸ்டேஜ், த நியூக்ளியஸ் அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஸ்பெர்ம் என்டர் த எக். ஸோ ஃபுல்லாக உள்ளே என்டர் ஆனவுடனே அந்த ஸ்பெர்மில் இருக்கிற அந்த நியூக்ளியஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்பெர்ம். ஏன்னா அதில் தான் அந்த குரோமோசோம் டிஎன்ஏ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே உள்ளே வந்து ஃபுல்லாகவே ரீச் ஆகிடும். ஸோ ஃபிஃப்த்து ஸ்டெப், கார்டிகல் கிரானியூல்ஸ் ஃபார்ம் ஏ பேரியர் கால்டு fertilization membrane which now functions as a block to polyspermy. ஸோ உள்ளே வந்து அந்த நியூக்ளியஸ் ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இன்னர் லேயரில் இருக்கிற கார்டிகல் கிரானியூல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பேரியரை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ ஃபார்ம் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, இந்த ஒரு ஸ்பெர்ம் மட்டும்தான் உள்ளே என்டர் பண்ண முடியும். ஸோ மற்ற ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே எதுவுமே வந்து உள்ளே ரீச் ஆக முடியாது. ஸோ அதனால் என்ன ப்ரிவெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பாலிஸ்பெர்மி இஸ் ப்ரிவெண்டட். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ். So if the fertilized ovum is implanted outside the uterus, it results in ectopic pregnancy. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் அந்த ஓவம் எங்கே வந்து இம்ப்ளான்ட் ஆகும்னா யூட்ரஸில் தான் இம்ப்ளான்ட் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ வந்து யூட்ரஸை தவிர்த்து வேறு எங்கேயாவது அந்த எக்கு வந்து இம்ப்ளான்ட் ஆச்சு, ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னாக்கா, தட் இஸ் கால்டு த ectopic pregnancy. So about 95% of ectopic pregnancies occur in the fallopian tube. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சிஸ் எங்கே நடக்குது அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப்லேயும் வந்து நடக்குது. அதாவது அந்த ஃபர்டிலைசேஷன் நடந்தவுடனே இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸும் ஃபெலோப்பியன் டியூப்லேயே நடக்குது. ஸோ த க்ரோத் ஆஃப் த எம்ப்ரியோ மே காஸ் இன்டர்னல் ப்ளீடிங், infection and in some cases even death due to rupture of the fallopian tube. ஸோ அந்த ஃபெலோப்பியன் டியூப்லேயே வந்து அந்த இம்ப்ளான்டேஷனும் அந்த எம்ப்ரியோ க்ரோத் நடக்க ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ ஸ்டார்ட் ஆகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா,
நிறைய ப்ளீடிங், இன்டர்னல் ப்ளீடிங் உள்ள யூட்ரஸ்குள்ளேயே வந்து இன்டர்னல் ப்ளீடிங் நடக்கும். இன்ஃபெக்ஷன், நிறைய இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சம் கேசஸில் என்ன ஆகுனாக்கா அந்த பேஷண்ட் இட் லீட்ஸ் டு டெத், அவங்க வந்து டெத் ஆகிற கண்டிஷனும் வரும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப்ஸ்லேயே இந்த எம்ப்ரியோ க்ரோத் ஆகிறதுனால அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் என்ன ஆகுன்னா இட் பிகம்ஸ் பர்ஸ்ட், வெடிச்சிடும். ஸோ அதனால் அந்த எம்ப்ரியோவும் டெவலப் ஆகாது, அந்த யூட்ரஸ் அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிறதுனால அந்த விமன் அவங்க வந்து டெத் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த எக்டோபிக் ப்ரெக்னன்சி. ஸோ இங்கே நெக்ஸ்ட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் ஜைகோட் டு பிளாஸ்டோசிஸ்ட், பேசேஜ் ஆஃப் க்ரோயிங் எம்ப்ரியோ த்ரூ த ஃபெலோப்பியன் டியூப். அதாவது ஜைகோட்லேருந்து பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்ப்ரியோ ஃபெலோப்பியன் டியூப் வழியாக எப்படி அந்த எம்ப்ரியோ மூவ் ஆகி யூட்ரஸ்க்கு ரீச் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தீஸ் ஆர் த ஓவரிஸ் இல்லையா, பேர் ஆஃப் ஓவரிஸ், ரெண்டு சைடும் ஓவரிஸ் இருக்கும். ஸோ ஓவரிஸில் தான் பார்த்திங்கன்னா இந்த எக் ஃபார்மேஷன் நடக்குது பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் எக் ஃபார்மேஷன், கிராஃபைன் ஃபாலிகுலர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த எக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ எக்கு ஒன்ஸ் ரிலீஸ் ஆனோடனே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஊசைட் ஆர் எக்கு ரிலீஸ் ஆனோடனே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் த இன்ஃபண்டிபுலம். ஸோ யூட்ரஸோட திஸ் இஸ் த ஃபெலோப்பியன் டியூப், இன்ஃபண்டிபுலம் ஸ்ட்ரக்சர். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் எதனால் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த எக்கு ரிலீஸ் ஆனோடனே அதை வந்து கேப்சர் பண்ணுறது எதுன்னு பார்த்திங்கன்னா திஸ் ரீஜியன், இன்ஃபண்டிபுலம் ரீஜியன். ஸோ கேப்சர் ஆனோடனே ஸ்பெர்ம்ஸும் என்டர் ஆகும். ஸ்பெர்ம்ஸ் என்டர் ஆனோடனே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எங்கே வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஆம்புலரி ரீஜியன். ஸோ வைடன் ரீஜன் தான் ஆம்புலரி பார்ட். இந்த ஆம்புலரி பார்ட்டில் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதாவது ஸ்பெர்ம்ஸும் எக்கும் வந்து ஃபியூஸ் ஆகும் இந்த இடத்துல தான். ஸோ fertilized egg or zygote is formed. So எந்த ரீஜனில் நடக்கும், it takes place in the fallopian tube. ஸோ ஒன்ஸ் ஜைகோட் ஃபார்ம் ஆனோடனே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செல் ரெண்டாக டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் 4ஆக டிவைட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் த 4 cell ஸ்டேஜ். ஸோ அந்த சிங்கிள் செல் வந்து இட் பிகம்ஸ் ஏ 4 cell ஸ்டேஜ். ஸோ இதுவும் எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஃபெலோப்பியன் டியூப். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 4 cell ஸ்டேஜ் 8 செல்லாக 16 செல்ஸாக டிவைட் ஆகும். டிவைட் ஆகி ஒரு பால் ஆஃப் செல்ஸாக ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, தட் இஸ் கால்டு த மோருலா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கே வந்து இட் கண்டைன் ஸோ மெனி லூஸ்லி கனெக்டட் செல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இட் பிகம்ஸ் சேஞ்ச்டு இன்டு ஏ இயர்லி பிளாஸ்டோசிஸ்ட். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி தெரியும்னா ஒரு அவுட்டர் லேயர் ஆஃப் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், தட் இஸ் கால்டு த ட்ரோஃபோபிளாஸ்ட். இது வந்து ட்ரோஃபோபிளாஸ்ட், இன்னர் செல் லேயர். ஸோ இன்னர் லேயர் தான் என்னவா ஃபார்ம் ஆகும், இன்னர் செல் மாஸ் தான். இட் பிகம்ஸ் டெவலப்டு இன்ட்டு எம்ப்ரியோவாக டெவலப் ஆகும் இல்லையா. ஸோ இதுதான் இயர்லி பிளாஸ்டோசிஸ்ட். ஸோ இந்த இயர்லி பிளாஸ்டோசிஸ்ட் தான் பார்த்தீங்கன்னாக்கா இட் பிகம்ஸ் டெவலப்டு இன்ட்டு ஏ பிளாஸ்டோசிஸ்ட் அண்ட் பிகம்ஸ் இம்ப்ளான்டட் இன் த யூட்ரஸ். This is the uterus, this is the endometrial lining. Endometrial lining. ஸோ இந்த ரீஜனில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து இம்ப்ளான்ட் ஆகிட்டு என்னவா டெவலப் ஆகும், இட் பிகம்ஸ் டெவலப்டு இன்டு ஏ எம்ப்ரியோ ஆர் ஃபீட்டஸ். ஸோ these are the different events takes place during fertilization and the development of the embryo. Twins are two offsprings produced in the same pregnancy. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ரெக்னன்சிஸில் ஒன்லி ஒரு ஃபீட்டஸ் மட்டும்தான் டெவலப் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. சில எக்ஸப்ஷனல் கேசஸில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 ஃபீட்டஸஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ப்ரெக்னன்சி டைமில். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னாக்கா monozygotic or identical twins. Next one is dizygotic or fraternal twins. Third one is Siamese or united twins.
So, monozygotic or identical twins are produced when a single fertilized egg splits into two during the first cleavage. ஸோ இந்த மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறமா அந்த சிங்கிள் எக் இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிடும், ரெண்டாக டிவைட் ஆகிடும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த ஃபஸ்ட்டு க்ளீவேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அது வந்து 2 செல்ஸாக டிவைட் ஆகும். ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனி டிவிஷன்ஸ் நடந்து தனித்தனி ஃபீட்டஸாக டெவலப் ஆகும். ஸோ தேர் ஆஃப் த சேம் செக்ஸ் லுக் அலைக் அண்ட் ஷேர் த சேம் ஜீன்ஸ். ஸோ அந்த 2 ஃபீட்டஸும் எப்படி இருக்குன்னா ரெண்டுமே இப்போ மேல்ஸ் டெவலப் ஆகுது அப்படின்னா ரெண்டு ஃபீட்டஸுமே வந்து மேலாக இருக்கும். இப்போ ஒன்ஸ் ஃபீமேல்ஸ் டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே வந்து ஃபீமேல்ஸாக இருக்கும். ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு சிமிலராக தான் இருக்கும். அதே மாதிரி தே ஷேர் த சேம் ஜீன்ஸ். 2 ஃபீட்டஸ்க்கும் வந்து சேம் டைப் ஆஃப் ஜீன் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு த மோனோசைகோட்டிக் ஆர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். Next one is the dizygotic or fraternal twins are produced when 2 separate eggs are fertilized by 2 separate sperms. So dizygoticல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு எக்கை ஒரு ஸ்பெர்ம் மட்டும்தான் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணோன்னு நம்ம வந்து டயக்ராம்லேயும் பார்த்தோம், இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம் இல்லையா. ஸோ சம்டைம்ஸ் சில எக்ஸப்ஷனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெர்ம்க்கு பதிலாக 2 ஸ்பெர்ம்ஸ் வந்து எக்குக்குள்ளே என்டர் ஆகிடும். ஸோ என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2 எக்ஸ் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ அதனால் 2 ஸ்பெர்ம்ஸ் வந்து இட் ஃபர்டிலைஸ் த 2 செப்பரேட் எக்ஸ். ஸோ அதனால் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீட்டஸஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்டு த dizygotic twins. So the twins may be of the same sex or different sex and are non-identical. ஸோ அந்த ட்வின்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், சேம் செக்ஸாகவும் இருக்கலாம், ரெண்டுமே மேலாகவும் இருக்கலாம், ரெண்டுமே ஃபீமேலாகவும் இருக்கலாம், இல்லைனா ரெண்டும் வேறு வேறு இருக்கும், ஒன்று மேல் இல்லை ஒன்று ஃபீமேல், அது மாதிரி டிஃப்ரெண்ட் செக்ஸாகவும் இருக்கலாம். அண்டர் நான் ஐடென்டிக்கல் சிமிலராக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நான் ஐடென்டிக்கல் டிசிமிலராகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தட் இஸ் கால்டு த dizygotic twins. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த Siamese or united twins or the conjoined twins who are joined during birth. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ட்வின்ஸ் ஆர் ஃபீட்டஸ் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா 2 பேபிஸும் வந்து ஜாயிண்டடாக ஒட்டி பிறக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா Siamese twins அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் zygotes or fetuses developed during pregnancies. So that's all about the today's class. We will see its continuation in the next class. Today's homework: explain implantation and fertilization. Thank you. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Park. I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge forever, last forever. Faithful friends to see for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.